ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை பொரியல் தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முருங்கைக்கீரை பொரியல்லாம் எல்லாருக்கும் செய்ய தெரியும். செய்ய தெரியாதவங்க கொஞ்சம் முட்டை போட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஈஸியாக பார்க்கலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம மீதி பொருள் ஆட் பண்ணோம். கடுகு பொரியறதுக்குள்ளே என்னென்னு பார்த்துடலாமா? காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையை நல்லா உருவிட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். இது கூட நான் முட்டை போட்டு செய்ய போகிறேன். முட்டை ஒரு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நல்ல கடுகு காஞ்சி வெடி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. வதக்கி வந்ததுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணி ரெண்டையும் வதக்கி விட்டுக்கிறோம். இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணிக்கிறோம்? கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சத்தூள் நான் முட்டை போடுறதால நான் கொஞ்சம் நிறையவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது 3ஐயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கீரை ஆட் பண்ணிக்கிறோம். கீரையை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கீரை பார்க்குறதுக்கு தாங்க நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். சுண்டுனா கம்மியாக தான் இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுட்டேன். வதக்கி விட்டதுக்கு இந்த மாதிரி கீரை நல்லா சுருண்டு வர ஸ்டேஜில் என்ன பண்ணோன்னா லேசாக தண்ணி தெளித்து கீரையை வேக வச்சிடலாம். நம்ம முட்டை ஆட் பண்ண போகிறோங்கிறதால ஓரளவுக்கு கீரை வெந்தவுடனே நம்ம முட்டையை ஆட் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா நல்ல சுருளை வேக வச்சிடணும். இப்போ நம்ம பாதி கீரை வெந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் முட்டையை ஆட் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், அதே பாத்திரத்துலேயே முட்டையை வதக்கிக்க போகிறேன். லைட்டாக நடுவில் கீரையெல்லாம் ஒதுக்கிட்டு நடுவில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதில் நான் எடுத்து வச்சுருக்கேன் 4 முட்டையை உடச்சி ஊற்றி அது நல்லா பாயில் ஆகணும். அதனால அந்த ரவுண்ட்லேயே நம்ம கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணிக்கலாம். முட்டை வேணாங்கிறவங்க இந்த ஸ்டேஜோட நல்லா கீரையை மட்டும் நல்லா சுருளை வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை வேணுங்கிறவங்க மட்டும் முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணால் கீரை டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பசங்களுக்கெல்லாம் கொடுக்கக்குள்ள பார்த்திங்கன்னா முட்டை இருக்கிறதால பசங்க சாப்பிட்ருவாங்க. கீரையை நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க. அதனால் எங்கள் வீட்டு குட்டீஸுங்க முட்டை போட்டால் கீரை நல்லா சாப்பிடுங்க. அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதிலே நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஆஃப் பாயில் அந்த முட்டையை மட்டும் தனியாக ஹாஃப் பாயில் மாதிரி பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம கீரை கூட ஆட் பண்ணிக்க போகிறோம் முட்டையை. அவ்வளோதான். நல்லா கிண்டி அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரையோடு மிக்ஸ் பண்ணி நல்லா சுருளாக வேக வச்சிட வேண்டியதான் முட்டையும் கீரையும். அவ்வளோதாங்க. இந்த நல்லா வேக வச்சு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட முட்டை கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எப்படி ரெடியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.